விஜய் 16 படத்தோடைய அப்டேட் வந்திருக்கு. அந்த படம் எப்படி வெளிவரும்? இது ஒரு அரசியல் கதை தான். அது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த கதை வந்து விஜய் வந்து இப்போ அரசியலில் நுழைய போகிறார் இல்லையா, அதுக்கு வந்து இது சரியான ஒரு என்ட்ரியாக இருக்கும். இப்போதைக்கு வந்து அதில் யார் ஸ்டார் காஸ்ட்டுன்ற டீட்டெயிலாம் வந்து அவங்க ஒன்றும் சொல்ல. நாளைக்கு கூட அதை சொல்லுவாங்களே. இப்போது கோட் மாதிரி ஒரு படம் அமைஞ்சு அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். விஜய் 16 படத்தோடைய அப்டேட் வந்திருக்கு. ஒரு 5 நிமிட வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து விஜயோட கடைசி படம், அதை பற்றியான அவரோட ஒர்க் பண்ண ஊழியர்கள், இது மாதிரி மக்கள் எல்லோரும் கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த படம் எப்படி வெளிவரும், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அவங்க நாளைன்னு சொன்னாலும் அந்த படம் என்னங்கிறத நம்ம இன்றைக்கே சொல்லிடலாம். அது ஒரு பெரிய ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜயோட கடைசி படம், 69வது படம். இந்த படத்தை இயக்க போகிறவர் வந்து எச். வினோத். ஏற்கனவே தீரன், அதிகாரம் பொண்ணு, நேர்கொண்ட பார்வை, வலிமை, இந்த படங்களெல்லாம் இயக்கியவர். ரொம்ப ஹானஸ்டான ஒரு டைரக்டரை பற்றி முதல்ல நம்ம சொல்லிடலாம். சினிமாவுக்கு வந்து நான் இத்தனை படம் பண்ணணும், அத்தனை படம் பண்ணணும், நான் இவ்வளோ பணத்தை குவிக்கணும், அப்படியெல்லாம் பலரும் எய்ம் பண்ணி தான் சினிமாவுக்கு வராங்க. பட் இந்த மனிதர் வந்து ரொம்ப வித்தியாசமானவர். எனக்கு இன்னும் 2 படம் பண்ணால் கூட போதும், நான் இதை விட்டு நான் இண்டஸ்ட்ரி விட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனசு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. பட் இந்த இளைஞர் வந்து அந்த மாதிரி ஒரு மன பக்குவத்தோடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு சினிமா இயக்குனர் தான். ஏன்னா அவரை பற்றி இயக்குனர் சரவணன், இரா சரவணன், இன்றைக்கி நந்தன் படம் ஆடியோ லான்ச் நடந்துச்சு இல்லையா, அந்த நந்தன் படத்தோட டைரக்டர் அவரோட ஃப்ரெண்டு தான். அவர் வந்து இந்த எச். வினோத்தை பற்றி எழுதுனதை படிக்கும்போது எனக்கு வியப்பாக இருந்தது. இவ்வளோ எளிமையாக எப்படிரா ஒரு பையன் இந்த வலிமை மாதிரி ஒரு படம், நேர்கொண்ட பார்வை மாதிரி ஒரு படம், இந்த படத்தெல்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கே நான் இண்டஸ்ட்ரி விட்டு போகிறதுக்கு கூட தயாராக இருக்குன்னு சொல்லக்கூடிய மனநிலை எப்போ வரும்னா, ஹையஸ்ட்டு அந்த ஹானஸ்ட், அதிகபட்ச நேர்மை இருந்தால் தான் ஒருத்தனுக்கு அப்படியெல்லாம் சிந்தனை வரும். அந்த மாதிரி ஒரு டைரக்டரு இந்த படத்தை பண்ணுறாரு. இந்த எளிமையை பற்றி கூட அவர் சரவணன் எழுதியிருப்பார் ஃபேஸ்புக்கில். ஆமாம், இருப்பாங்க ஒரு ரூமில் வலிமை மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு எப்படி அந்த பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சரவணன் எழுத கட்டிட்டு கீழே உட்காந்து ஞாபகம் இருக்கா. அந்த மாதிரி ஒரு இயக்குனர், ஒரு இளைஞர். அவர் எப்போ அந்த மனநிலை வரும்னா, நேர்மையாக இருந்தால் நார்மலாக அந்த மனநிலை வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் பண்ணுறாருன்றதுனால கொஞ்சம் நம்பிக்கையோடு வந்து இந்த படத்தை பற்றி நம்ம பேசலாம். ஸோ என்ன மாதிரியான கதையாக இருக்கும், எப்படி? இது ஒரு அரசியல் கதை தான். அது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த கதை வந்து அவர் கமல்ஹாசனுக்காக உருவாக்கின கதை. கமல் வந்து அப்போ ரொம்ப தீவிர அரசியலில் வந்த நேரம் இல்லையா. இப்போ வந்து அந்த இது டைல்யூட் ஆகிடுச்சு அவருக்கு, அது வேறு கதை. அந்த டைமில் வந்து அவருக்கு ஒரு கதை அரசியல் பின்னணியில், அதே நேரம் இந்த விவசாயம், இந்த மண்ணோட தொழில் என்னவோ அதை சார்ந்த ஒரு அரசியல் தொடர்பான ஒரு படமாக பண்ணணும், மக்களுக்கான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க கமல் வந்து விரும்பினார். அதுக்கு இவர் சொன்ன ஒரு கதை வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அது வந்து இந்த தஞ்சாவூர் அந்த மண்ணை சார்ந்த ஒரு கதையாக இதை வந்து அவர் உருவாக்கியிருந்தார். அப்போ இந்த நெல் ஜெயராமனுடைய நிகழ்ச்சியெல்லாம் கூட வந்து அவங்க போய் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு கதை, அந்த கதை தான் கமலுக்கு உருவாக்கியிருந்தார். அப்போ கமல் வந்து பிறகு அந்த படம் வந்து தற்காலிகமாக ஒத்தி போட்டார் அவர். அது இந்த தக் லைஃபுக்கு முன்னாடியே அந்த படத்தை எடுக்கிறதா இருந்தாங்க. ஆனால் கமல் வந்து அதை தள்ளி போட்டார். அதனால் எச். வினோத் வந்து எந்த படமுமே ஒத்துக்கலை. கமல் படம் பண்ணுறதுனால அவர் அமைதியாக இருந்துட்டார். கொஞ்ச நாள் ரொம்ப டிலே ஆனிச்சு. அது அவர் ரஜினிக்கே கதை சொல்லிட்டு காத்துட்டு இருந்தார். ரஜினிக்கும் ஒரு கதை சொன்னார், ஒரு போலீஸ் கதை தான் அதுவும். அது ரஜினி வந்து கதையை கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கு அந்த கதை மனசுக்குள்ளே இருக்குது. அவருக்கு என்ன வரிசையாக போலீஸ் கதை தான் வருது ரஜினிது. அதனால் வந்து அவருக்கு வெயிட் பண்ண சொன்னார்னு நினைக்கிறேன். அதனால் எச். வினோத் வந்து வேறு எந்த படமும் கமிட் பண்ணல. கமல் படம், இந்த பக்கம் ரஜினிக்கு கதை சொல்லியிருந்தார், வெயிட் பண்ணியிருந்தார். இடையில் வந்து அதே கதையை வந்து அவர் விஜய்க்கு சொல்லி அவர் ஓகே பண்ணியிருக்கார். ஏன்னா விஜயே விரும்பி வந்து இவரை கேட்டிருக்கார் ஒரு படம் பண்ணுங்கன்ட்டு. அதனால் வந்து கமலுக்கு பண்ணி வச்ச கதையை இது சரியாக இருக்கா பாருங்கன்னு சொல்லவும், விஜய் வந்து இப்போ அரசியலில் நுழைய போகிறார் இல்லையா, அதுக்கு வந்து இது சரியான ஒரு என்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு அவர் விரும்பி
இந்த கதையை பண்ண சொல்லியிருக்கு. கமலுக்காக எழுதப்பட்ட கதை, ஆனால் விஜய்க்காக அதை சொல்லும்போது கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா கமலுக்கு சொல்லும்போது அந்த கதையோட தன்மை வேறையாக இருக்கும். விஜய்க்கு வந்து அதிகபட்சமாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக கண்டிப்பாக இது மாற்றிருப்பார். கண்டிப்பாக ஒவ்வொரு ஹீரோக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்கள் செய்வாங்க இல்லையா, அப்படி சில மாற்றங்களோட இந்த படத்தை வந்து அவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து அதில் யார் ஸ்டார் காஸ்ட்டுன்ற டீட்டெயிலாம் வந்து அவங்க ஒன்றும் சொல்ல. நாளைக்கு கூட அதை சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா யார் இயக்குனர், இவர் நடிக்கிறாரு, இவர் இயக்குறாரு, படப்பிடிப்பு எப்போ தொடங்கும், இதுதான் அவங்க சொல்ல போகிறாங்க. அதை வந்து நம்மளே சொல்லிவிடுவோம். இசை வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு, இது அனிருத் தான் அந்த படத்துக்கு இசை அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாளைக்கு அஃபிஷியலாக அறிவிப்பாங்க. பட்டு இன்றைய நிலவரப்படி அவர் திரும்ப வந்து அனிருத்தை வந்து கூப்பிட்ருக்காரு. ஏன்னா அனிருத் விஜய்க்காக பண்ண படங்கள் எல்லாமே பெரிய ஹிட்டு. கத்தி படத்தில் முதல்ல ஜாயின் பண்ணார். அந்த படத்துலேயே வந்து நல்ல ஹிட்டு. அதில் இந்த சோஷியல் மீடியா வந்து பூமில் இந்த டைமு, அப்போ அந்த இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரியான அந்த சோஷியல் மீடியாவே வந்து அந்த பாட்டு வரிகள் இடம்பெற வச்சு அது பெரிய ஹிட் அடிச்சுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இப்போ வந்து லியோ வரைக்கும் வந்து அவர் 4 படம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது மாஸ்டரில் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அதில் பாட்டு ஒன்றும் பெருசாக இல்லைன்னா கூட அந்த ஒரு மியூசிக் வந்து மிகப்பெரிய ஹிட்டு மாஸ்டரில். அதனால் விஜய்க்கும் வந்து அனிருத் மியூசிக் மேலே ஒரு தனி லவ் இருக்குது. அதனால் இந்த படத்தில் வந்து அவரை சேர்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்லாம் எப்போ தொடங்குவாங்க? அது சீக்கிரமாக தொடங்கிடுவாங்க. ஏன்னா அதிக நேரம் இல்லை. அவர் அரசியல் களத்துக்கு வர்றது இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இது எலெக்ஷன் வந்து 2026. அதனால் இந்த 1 வருட இடைவெளிக்குள்ளே படப்பிடிப்பு தொடங்கி 3 மாதத்தில் படப்பிடிப்பு முடிச்சிருவாங்கல்ல? இல்லை டைம் எடுக்கும். 6 மாதம், 6 மாதமாவது ஆகும். அந்த 6 மாதத்துக்குள்ளே படப்பிடிப்பு முடியணும், பொருத்தமான நேரத்தில் சரியாக ரிலீஸ் பண்ணோம். இப்போ இந்த நிறைய வந்து இப்போ விஜய் படங்கள் அப்படின்னும் போதே வந்து ஒரு பக்கம் உச்சகட்டமாக பாராட்டு, ஒரு பக்கம் உச்சகட்டமாக கேலி கிண்டல், ஒரு பக்கம் அப்படி ஆயிடுச்சு. இது இல்லாமல் ஒரு படம் கொடுங்க அப்படின்னு தான் நம்மெல்லாம் சொல்கிறோம். நம்ம ஒன்றும் வந்து விஜயை திட்டணுன்றதுக்காகவோ அல்லது விஜய் படங்களை ஓட்டணுங்கிறதுக்காகவோ அப்படிலாம் நம்ம பேசுகிறது அது நம்ம நோக்கமும் கிடையாது. ஆனால் ஏன் இந்த நிலை? ஒரு பக்கம் வந்து இப்படி தூக்கி வச்சு ஓஹோன்னு இன்றைக்கி கூட பில்டப் எப்படி இருக்குது, இப்படி பில்டப்பு, அப்புறம் நிஜத்தில் வந்து அந்த படத்தோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு தெரியும் போது அது உச்சகட்டமாக கேலி பண்ணுறாங்க. இது இல்லாமல் பேலன்ஸாக ஒரு படம் கொடுக்கவே முடியாதா? அப்படி ஒரு படம் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இல்லை, அதை வந்து வினோத் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வினோத். ஆமாம், ஏன்னா அவரோட படங்கள். ஆமாம், நான் கிடையாது. என்னென்னா இதுக்கு முன்னே வெங்கட் பிரபுன்னு அப்படி தான் நினச்சோம். ரொம்ப நம்பிக்கையோடு வந்து வெங்கட் பிரபு நல்லா ஹேண்டில் பண்ணுவார், பேலன்ஸ்டாக பண்ணுவார் அப்படின்னோம். கடைசியில் அவரும் வந்து பலிகடாவாயிட்டார் அங்கே. பட் வினோத் மேலேன்னா அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை. இப்போ நான் இவ்வளோ நேரம் அவரை பற்றி நம்ம அதுக்காக தான் இதெல்லாம் பேசினோம். அதனால் அவர் வந்து ஒரு நியூட்ரலாக ஒரு படம் தருவார் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஏன்னா இந்த கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அந்த படத்தில் வச்சு ஒரு படத்தை விட்டாலே அதிகபட்சமாக ஹிட் அடிக்கும். இப்போ கத்தின்னு ஒரு படம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் வந்தது. அதே போல் அதுக்கு முன்னே துப்பாக்கின்னு ஒரு படம் அதே முருகதாஸ் தான் பண்ணார். இந்த 2 படங்களுக்கும் என்ன தேவையோ அந்த ப்ரமோஷனை பண்ணாங்க. 2 படங்களும் எவ்வளோ பெரிய வெற்றி படங்கள்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த படங்களோட வெற்றியை பற்றி யாராவது தப்பாக பேச முடியுதா? துப்பாக்கி படத்தை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா? துப்பாக்கியோட பிளாக் பஸ்டர் ரேஞ்ச் என்னன்னு இப்போ வரைக்கும் எல்லோரும் தான் பாராட்டுறாங்க. அதே போல் இந்த படம், இந்த கத்தி எல்லாருமே பாராட்டுறாங்க, நல்ல படம்னு இப்போ வரைக்கும் சொல்கிறான். மக்கள் பிரச்சனையை பற்றி பேசின ஒரு நல்ல படம். போலீஸ் படம் தான், அதிலே வந்து பெரிய அளவுக்கு வந்து மாசு பில்டப் எல்லாமே இருந்தும் கூட அந்த படத்தை எல்லாருமே கொண்டாடினா நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி படம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஹைப் கொடுத்தா உண்மையிலே படம் நல்லா போகும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இல்லாத ஒரு விஷயத்தை பெருசாக ஊதி பெரிதாக்கும் போது தான் அதை பற்றி எல்லாருமே திட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த படத்தில் அந்த டைரக்டர் வந்து அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துப்பாரு. நம்ம இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து KVN ப்ரொடக்ஷன்ஸ். ஆமாம், தெலுங்குலேருந்து வராங்க. அவங்க இதுக்கு முன்னே வந்து இந்த சீதாராமம்னு ஒரு படம் பெரிய வெற்றி படம். அந்த படம் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நிறைய படங்களை வந்து ஆக்சுவலாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு வருது. அது இல்லை. இப்போது RRR படம், RRR ராஜமௌலி படம், அதுக்கு அவங்க தான் ப்ரொடியூசர்னு போடுறாங்க. அவங்க ப்ரொடியூசர் இல்லை, அது அஸ்வினி தத். அவர் மிகப்பெரிய ப்ரொடியூசரு. அவங்க தான் DBV என்டர்டெயின்மெண்ட் அவங்க ப்ரொடியூசரு. இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க தான். RRR அல்லது இந்த படம் சீதாராமம் இதெல்லாத்தையும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. வேறு சில படங்களை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2021 தான் வந்து இந்த கம்பெனி வந்து பட தயாரிப்பில் இருக்குது. அதுக்கு முன்னே வந்து இந்த கிரிக்கெட்டில் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் அப்படின்னு ஒன்று, அந்த கிரிக்கெட்டை ஊக்கப்படுத்துகிற அந்த ஃப்ரான்ச்சைஸி வந்து அவங்க எடுத்திருக்காங்க.
இது இப்போ இந்த விஜய் 69 ஏன்னா அரசியலுக்கு வர்றதுனால இது கடைசி படங்கிறாங்க. எந்த அளவுக்கு இது ஒரு முக்கியத்துவமான படமாக பார்க்கப்படும்? இது நிஜமாகவே வந்து முக்கியமான ஒரு படம் தான். இப்போது கோட் மாதிரி ஒரு படம் அமைஞ்சு அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம பத்திரிகையாளராக இத்தனை வருஷத்தை நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது அவன் இமேஜ் எப்படி இருக்கணும், அவங்களுடைய மக்கள் வந்து அவங்கள பற்றி எப்படி என்னவா நினச்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் நம்ம எம்ஜிஆர் காலத்தை எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்தபோது அவர் படம் நடிக்கிறது நிப்பாட்டில், படம் நடிச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் அந்த படங்கள்லாம் வேறு ரேஞ்சில் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் இப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது உலக சுற்றுவாலிபன் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஒன்று இதயக்கனி, எப்பேற்பட்ட வெற்றி, நினைத்ததை முடிப்பவன், சில்வர் ஜூப்ளி, கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், அந்த படமும் ஒரு வெற்றி படமாக தான் அவர் அமைஞ்சது. அப்படி வச்சுக்கிட்டார். இந்த இமேஜ் வந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜனங்க மத்தியில் அந்த வாக்கு அரசியலுக்கு அது பயன்படும். நீங்கள் எம்ஜிஆரோட அந்த 72லேருந்து 78 வரைக்குமான 6 வருஷ ஃபிலிமோகிராஃபி மட்டும் எடுத்து பாருங்கள். என்ன மாதிரி அவர் படம் பண்ணிப்பாருன்னு உங்களுக்கு தேர்ந்தெடுத்து எல்லாமே பண்ணி எல்லாத்துலேயும் மக்கள் பிரச்சனை தான். எல்லாத்துலேயுமே வந்து அவர் தான் இந்த சேவியர் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறதுல தெளிவாக பார். அந்த மாதிரி தான் படங்கள் கொடுத்தாரு. ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை ஆரம்பத்துலேருந்து இல்லை. இப்போ தான் வந்து அவர் அரசியல் இருந்து 1 வருஷம் 2 வருஷமாக தானே பேசுகிறாரு. இந்த கடைசி படமான அந்த லியோ வரைக்கும் பாருங்கள், அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு கிளியரான ஒரு தொலைநோக்கோ அல்லது மக்களுக்கு கிளியராக தன்னை பற்றி ஒரு இமேஜ் போய் சேரணுன்னா அவர் ஒன்றுமே வைக்கல. இந்த கோட்டில் கூட அப்படி எதுவுமே கிடையாது. அதனால் அடுத்த படம் வந்து ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை பற்றி பேசுகிற மாதிரியோ அல்லது மக்களுக்கான அந்த இதெல்லாம் வந்து மையமாக வச்சு ஒரு கதையை வந்து அவர் உருவாக்கியிருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட வந்து இப்போ வினோத்துக்கு முன்னே ஒரு படம் பண்ண நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லிட்டு, அஜித் வந்து அதுக்கு முன்னே ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தாரு, விஸ்வாசம், மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறமா படம் பார்த்திங்கன்னா இந்த நேர்கொண்ட பார்வையை தான் கொடுக்குறாரு. அதில் வந்து எந்த ஆக்ஷனும் கிடையாது, எந்த மாசும் கிடையாது. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு வக்கீலாக வந்து அவர் வந்து நிற்கிறார். அதில் எந்த ஒரு பில்டப்புமே இல்லாமையே அந்த படம் வந்து நல்ல பேர் கிடைச்சிருச்சு. ஒரு யதார்த்தமான ஒரு சினிமா, பெரிய இப்படி 300 கோடி சம்பாதிச்சு 400 கோடி, இந்த பில்டப்பெல்லாம் அதுக்கு தேவையே படலை. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு படத்துக்காக வந்து தன்னுடைய அந்த ஸ்டார் டம்மை குறைச்சிக்கிட்டார் இருந்தால் அப்படின்ட்டு அஜித்தை பாராட்டினாங்க. ஏன்னா அந்த கதை அப்படி அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரி அமையணும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம மாதிரி ஆட்கள் எல்லாருடைய விருப்பம் என்னென்னா, விஜய் மாதிரி மாஸ் ஹீரோக்கள் இந்த மாதிரி கதைகளை கொண்டு போகும்போது தான் அது மக்களுக்கு சரியான முறையில் போய் சேரும். அதை விட்டுட்டு வெறுமனே பில்டப்லேயே போயின்னு வந்து அது அவங்களுக்கே உதவாது. அது இந்த படம் வந்து அப்படி இல்லாமல் நல்லபடியாக பேலன்ஸ்டாக ஒரு படமாக கொடுத்தா கண்டிப்பாக அவருடைய அரசியல் என்ட்ரிக்கு வந்து இன்னும் உதவியாக இருக்காது. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.